நாம் சிந்தனைக்காக 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5ஆம் வசனமும் அதே போல 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14 17 வசனத்தையும் வாசிக்க இருக்கிறோம். அவை முதலாவது 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படியே 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14 17 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14 வசனம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் புரோஜனமுள்ளவராக இருக்கிறது என்பதை நம்ம தொடர்ச்சியாக இந்த குடும்ப கூடுகையில் தேவன் எதிர்பார்க்கிற குடும்ப வாழ்வு என்ற தலைப்பின் கீழாக தான் ஒவ்வொரு மாதமும் நாம் சிந்தித்து வருகிறோம். முதலாவது குடும்பத்தினுடைய அடிப்படை என்ன என்பதை நாம் ஆதிகாமம் முதல் 2 அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். குடும்பத்தினுடைய அடிப்படை தேவன் உருவாக்கினது என்று பார்த்தோம். குடும்பத்தை படைப்பில் தேவன் வேறொன்று இருக்கிறார் என்பதை நாம் ஆதிகாமத்திலிருந்து சிந்தித்து, குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்குமான பொறுப்பு என்ன, ஒரு ஆண் எப்படிப்பட்டவன் ஒரு பெண் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் சிந்தித்து, கணவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவன் எப்படி ஒரு குடும்பத்தில் ஆள வேண்டும், ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பார்த்து, மனைவி அந்த கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், வேதம் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை அந்த பெண்ணிடம் எதிர்பார்க்கிறது என்பதை பார்த்துவிட்டு, கடந்த சில மாதங்களாக வேதபூர்வமான கணவன் வேதபூர்வமான தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து, கடந்த மாதத்தில் குடும்பத்தில் இருக்கிற ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதை சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருக்கிற விசுவாச தாயினுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கப்படும். ஒரு விசுவாச தாயினுடைய தாக்கம் அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிறது, விசேஷமாக குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த மாதத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் சொல்கிற ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஆண் பிள்ளையை பார்க்கும்போது உன்னுடைய தாய் உன்னை நல்லா வளர்த்துருக்கிறா என்று சொல்கிறாங்க. இது உலகம் கூறும் ஒரு பொதுவான கருத்து. அப்போனா இந்த உலகம் என்ன அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் ஒரு தாயினுடைய தாக்கம் மிக அதிகமாக காணப்படுகிறது என்பதை இந்த உலகம் அக்செப்ட் பண்ணுது. அதில் விசேஷமாக விசுவாசம் உள்ள தெய்வ பக்தியான தாய் அமைவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி தெய்வ பக்தியான தாய் தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாள். ஒரு குழந்தைக்கு ஒரு தெய்வ பக்தியான அல்லது விசுவாசம் உள்ள ஒரு தாய் அமைவது தேவனுடைய பெரிதான கிருபை. நான் அநேக நேரத்தில் ஒரு தாயாக என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, தன்னுடைய முக்கியத்துவத்தையும் என்னுடைய வாழ்க்கையினுடைய தாக்கம் என்னுடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு தூரம் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. அநேக நேரத்தில் ஒரு தாயாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் உணர்வதில்லை. ஒரு குழந்தையை வளர்க்கும் போது அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான எல்லா ஏதுக்களையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதிலும் விசேஷமாக அந்த தாயினுடைய தாக்கமானது அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிகவும் பெரிதாய் காணப்படுகிறது. வேதத்தில் பார்க்கும்போதும் கூட வேதம் ஒரு தாயை பற்றி பேசும்போது தாயினுடைய போதனையை தள்ளாதே என்று சொல்லுது. வேதம் தாய் போதிக்கணும், தன்னுடைய குழந்தைக்கு வேதபூர்வமான காரியங்களை போதிக்கணும் என்று சொல்லுது. அதான் நம்ம வாசிக்கேட்ட நீதிமொழிகளை திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 1 அதிகாரத்தை பார்க்கும்போது நீதிமொழிகள் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை திருப்பிக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் 763வது பக்கத்தில் நீதிமொழிகள் 1:8, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சாலமோன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய போதகத்தை கேள், உன்னுடைய தாயினுடைய போதகத்தை அலட்சியம் பண்ணாத. அப்போ மறைமுகமாக அங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, குடும்பத்தில் குழந்தைகளுக்கு தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லுவது. அப்படியே நீங்கள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 20-22 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6:20-22 வசனம். என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் எப்பொழுதும் உன் இருதயத்தில் அணிந்து
அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும் என்று சொல். இப்ப தாயினுடைய போதனை எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்க. அப்படியே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்கிறது. அடுத்து நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பார்க்கும்போது இந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து பார்க்கும்போது தயையுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது. அப்போ ஒரு தாய் என்ன செய்யறா அப்படின்னு பார்க்கும்போது அவள் தன்னுடைய குழந்தைக்கு போதிக்கிறா, குழந்தைக்கு ஆலோசனை சொல்றா, குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறா என்று பார்க்கிறோம். இதே இது நெகட்டிவா நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழியிலே நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். ஒரு தாயினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குழந்தைகள் மீது ரொம்ப ஜாஸ்தி. அங்க ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கை, ஆகாப் ராஜாவினுடைய வம்சத்துல வந்த ஒரு ராஜா என்ன சொல்றான் அப்படின்னா, அவனும் ஆகாப் ராஜாவை போல் வாழ்ந்து அவனுடைய தாய் அவளை பொல்லாத வழியிலே நடக்க ஆலோசனை கொடுத்தான். இப்போ ஒரு தாயினுடைய ஆலோசனையில தான் பிள்ளைகள் வளருகிறதாக இருக்கிறது. இப்போ விசுவாச தாயினுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஒரு விசுவாச தாயினுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது என்பதை நம்ம தீமோத்தேயுனுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க இருக்கோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பார்க்கிறோம். இந்த தீமோத்தேயுல பார்க்கும்போது தீமோத்தேயுவுக்கு அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு, அந்த விசுவாசம் யார் மூலமாக தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பதை அங்க பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னாடி அந்த விசுவாசம் உன்னுடைய பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும், லோவிசால் அடுத்து பார்க்கும்போது அவனுடைய தாயாகிய ஐனிக்கைகளுக்குள்ளும், அடுத்து பார்க்கும்போது அவங்க 2 பேர்கிட்ட இந்த விசுவாசம் தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறை ஆகிய தீமோத்தேயுவுக்குள்ளும் வந்தது. இதற்கு பவுலுடைய சுவிசேஷத்தை கேட்டு பவுலின் மூலமாக தான் இவன் சீசன் ஆகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக இந்த 2 தாய்மார்களுடைய இம்பாக்ட் தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. அந்த பாட்டியோடைய விசுவாசம், அந்த பாட்டியின் மூலமா அந்த ஐனிக்கையாளுடைய விசுவாசம், இவங்க 2 பேருடைய விசுவாசம் தீமோத்தேயுவை எவ்வளவாக பாதித்திருக்கிறது என்று பாருங்க. அடுத்து நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அதை இன்னார் இடத்திலிருந்து கற்றாய் என்று பார்க்கிறோம். அப்ப பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு, உன்னுடைய ரட்சிப்புக்கு உன்னுடைய பெற்றோர்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய பெற்றோர்கள் இந்த ரட்சிப்புக்கு நேராக, விசுவாசத்துக்கு நேராக எவ்வளவு தூரம் நடத்தினாங்க என்பதை நீ நினைவு கொள் என்று சொல்கிறார். தேவன் மீதான விசுவாசமும் அவருடைய வார்த்தையின் மீதான மரியாதை தான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேவனுக்கு நேராக வளர்க்க ஏதுவாக இருக்கிறது. நீங்க ஒரு தாயா உங்களுடைய பிள்ளையை தேவனுக்கு நேராக வளர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தேவன் மீதான விசுவாசமும் அவருடைய வார்த்தையின் மீதான மரியாதையும் மிக மிக முக்கியமானது. ஒரு தாயா உங்களுடைய பிள்ளைய நீங்க தேவனுக்கு நேராக வளர்க்கணும் அப்படின்னா முதலாவது அவசியமானது உங்களுடைய தேவன் மீதான விசுவாசம், 2வது வேதத்தின் மீதான மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப தெய்வ பக்தியான ஒரு தாய், அல்லது என்னுடைய பிள்ளையை நான் தேவனுக்கு நேராக நடத்தணும்ன்ற ஆசைப்படுற தாய், அல்லது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கையை தாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுவது உண்மையான விசுவாசம். அதான் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாட்டியோடைய விசுவாசத்தையும் அந்த தாயினுடைய விசுவாசத்தையும் சொல்றாரு. ஆனால் இவங்க 2 பேரும் எப்போ ரட்சிக்கப்பட்டாங்க, எப்போ சுவிசேஷத்தை கேட்டாங்க என்பது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஒரு உதாரணமாக நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் லூக்கா எழுதுகிறார், அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன் என்று சொல்லப்படுகிறது. இவங்களை பற்றி முதலாக வேதத்தில் இங்கே தான் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் இந்த தாயை பற்றியும் இந்த பாட்டியை குறித்தும் ஒரு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உன்னுடைய தாய் ஒரு யூத ஸ்திரீ, தகப்பன் கிரேக்கன் என்று சொல்றார். ஒருவேளை அவனுடைய பாட்டி, தீமோத்தேயுனுடைய பாட்டி லோவிசால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பண்ண அந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பின்பு இங்கே வந்து தன்னுடைய மகளாகிய ஐனிக்கையாளுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லி
ஐனிக்கேயரை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தியிருக்க முடியும். இதுதான் ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக தீமோத்தேயுவும் இந்த விசுவாசத்தை கேட்டு கற்றறிந்திருக்க முடியும். ஆனால் முக்கியமாக அந்த அப்போஸ்தலர் 16:1 பார்த்தீங்க அப்படின்னா, தீமோத்தேயுடைய தகப்பனை குறித்து பேசும்போது அவன் ஒரு கிரேக்கன் என்று சொல்லுது. கிரேக்கன் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எதுக்கு பயன்படுத்துது அப்படின்னா, புறஜாதியை குறிக்க, அவிசுவாசியை குறிக்க பயன்படுத்துது. தீமோத்தேயுடைய தகப்பன் ஒரு அவிசுவாசி. ஆகவே அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க சொல்ல வரல. விசுவாசியை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுது. ஆனாலும் வேதம் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, அவிசுவாசியை திருமணம் பண்ணியிருந்தாலும் ஒரு தாயால தன்னுடைய பிள்ளைய தேவனுக்கு நேராக வளர்க்க முடியும். இதுதான் இங்கே சொல்ற ஒரு அடிப்படையான காரியம். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கணவன் அவிசுவாசி, நான் மட்டும்தான் விசுவாசி, என்னால் எப்படி நான் வாழ்றதே கஷ்டம், எப்படி என்னுடைய பிள்ளைக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்றது அப்படின்னு நீங்கள் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, தீமோத்தேயுடைய வாழ்க்கை, தீமோத்தேயுடைய தாயுடைய வாழ்க்கை, தீமோத்தேயுடைய பாட்டியுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு உதாரணம். அவளுடைய கணவன் அவிசுவாசியாக இருந்த போதிலும் கூட அங்க தீமோத்தேயுடைய தாய் என்ன செய்யறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீமோத்தேயுவை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்க்கிறாள் என்று பார்க்கிறோம். விசுவாச தகப்பன்கள் தான் குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்வை முன்னெடுக்க வேண்டும். அதுதான் குடும்பத்தினுடைய ஸ்ட்ரக்சர். ஒரு கணவன் தான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஜீவியத்தை, சுவிசேஷம் சொல்வதை அதெல்லாம் முன்னெடுக்க வேண்டும். இருந்தாலும் அதே வேளையில தந்த தாய், அந்த குழந்தை, அந்த மனைவியானவள் இன்னும் அதிகமான நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுனால, இன்னும் அதிகமான நேரம் வீட்டில் இருக்கிறதுனால, இன்னும் அதிகமான நேரம் குழந்தைகளோடு அவர்கள் நெருங்கி இருப்பதனால அந்த தாயும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவிக்குரிய தாக்கத்தை கொடுப்பதற்கு அவள் முன்வர வேண்டும். அப்படிதான் இங்கே இந்த தீமோத்தேயுடைய தாய் முன் வந்தாள். எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்குறா? இந்த தாக்கம் சுவிசேஷத்துக்கு நேராக, இந்த தாக்கம் கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு நேராக, இந்த தாக்கம் ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகிறதாக இருந்துச்சு. அப்போ ஒரு தாய் ஒரு குழந்தைய ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த வேண்டும் என்றால், முதலாவது இந்த தாய் என்ன செய்யணும்னா, உண்மையான விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்க ஒரு தாயா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான விசுவாசம் அவசியமாக இருக்குது. இங்க ஏன் உண்மையான விசுவாசம் என்று சொல்றோம்? உண்மையான விசுவாசம் என்ற வார்த்தைக்கு என்ன நேரடியான அர்த்தம் அப்படின்னா, மாய்மாலமற்ற விசுவாசம் அல்லது போலியான விசுவாசம் அல்ல, அது உண்மையான விசுவாசமாக இருக்கணும். ஏன்னா மாய்மாலமான விசுவாசத்தோடு நான் சபையை ஏமாத்தலாம், மாய்மாலமான விசுவாசத்தோடு இந்த சமுதாயத்தை நான் ஏமாத்தலாம், ஆனால் மாய்மாலமான விசுவாசத்தோடு என்னுடைய குடும்பத்தில் வாழ முடியாது. என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக என்னுடைய விசுவாசம் உண்மையானதா, என்னுடைய விசுவாசம் போலியானதா என்பதை கண்டுபிடித்து விடலாம். வீட்டில் என்னால் நடிக்க முடியாது. வீட்டில் எவ்வளோ தூரம் என்னால் நடிக்க முடியும்? வீட்டில் என்னையால் ஒருபோதும் நடித்து என்னுடைய விசுவாசம், நான் விசுவாசம் உள்ள ஒரு கணவன், நான் விசுவாசம் உள்ள ஒரு மனைவி என்று ரொம்ப நாள் நடிக்க முடியாது. வீட்டில் நான் விசுவாசமா இருக்கணும் அப்படின்னா அந்த விசுவாசம் உண்மை உள்ளதாக இருக்கணும். உண்மை உள்ளான விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா, அது கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தும். உண்மையான விசுவாசம் என்ன செய்யுது அப்படின்னா, நான் தேவனோடு எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறேன் என்பதை குறிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா என்னோட உறவு தேவனோடு எவ்வளவு நெருங்கி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அப்போ ஒரு தாய் என்ன செய்யறா அப்படின்னா, அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவளாக, அனுதினமும் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். அனுதினமாக வேதத்தை வாசிக்கிற ஒரு தாய், அனுதினமாக ஜெபிக்கிற ஒரு தாய், அனுதினமாக வேதத்தை வாசிக்கிற ஒரு தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுதினமும் வேதத்தோடு என்னுடைய ஆத்தும நிலையை அறிகிற ஒரு மனிதன், அனுதினமும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்பதை பார்த்து அறிகிற ஒரு தாய். அனுதினம் நான் வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு ரிச்சுவல் கிடையாது, அது ஒரு பாரம்பரியம் கிடையாது. வேதம் வாசிக்கப்படும் போது வேதத்தில் இருக்கிற அந்த தேவன் என்னுடைய இருதயத்தில் செயல்படும் போது நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்பதை பார்க்கிற ஒரு மகள். அந்த தாய் எப்படி வேதத்தை வாசிக்கிற அந்த தாய் என்ன செய்யறா அப்படின்னா, அனுதினமும் மனம் திரும்புகிறவள். ஏன் அப்படின்னா உண்மையான விசுவாசம் பரிபூர்ணத்தை குறிக்கல. உண்மையான விசுவாசம் நான் தேவன் மீது எவ்வளவு நெருக்கமான உறவு கொண்டிருக்கிறேன், அதே வேளையில நான் எவ்வளவு தூரம் இந்த பரிசுத்தமான வாழ்க்கையில தொய்வுற்று எவ்வளவு இடத்துல பலவீனமாய் இருக்கிறேன் என்று அனுதினமும் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு குணாதிசயம். ஒரு தாயா இருந்தீங்க அப்படின்னா, அது விசுவாசம் உள்ள தாயா இருந்தீங்கன்னா, முதலாவது தினந்தோறும் வேதம் வாசிக்கிறீங்களா? தினந்தோறும் வேதம் வாசிக்கும் போது என்னுடைய நிலை என்ன என்பதை தினந்தோறும் அறிஞ்சு கொள்றீங்களா?
என்னுடைய ஆத்தும் நிலை எப்படி இருக்கு தேவனுக்கு முன்னாடி? நான் இன்னும் எங்கெங்கெல்லாம் மனம் திரும்புகிறவளாக இருக்கிறேன் என்பதை எனக்கு யாராஞ்சு பார்த்துருக்கீங்களா? தேவனோடு நெருங்கிய உறவு என்பது அப்படியே தனியா போய் இந்த சமுதாயத்தை விட்டு பிரிஞ்சு அப்படியே தனியா போய் வாழ்றதல்ல. என்னுடைய அனுதின வாழ்க்கையில அனுதினமா நான் வேதத்தை வாசி, அனுதினமா ஜெபித்து, அனுதினமா தேவன் என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலையை, எப்படிப்பட்ட பரிசுத்த நிலையை எதிர்பார்க்கிறார் என்பதை ஆராய்ஞ்சு பார்த்து வாழ்வதுதான் அந்த அனுதினமான நெருக்கமான உறவு. அந்த நெருக்கமான உறவுல இருக்கிற ஒரு தாய் அனுதினமாக வேதத்தை வாசிக்கிறா, தன்னுடைய ஆத்ம நிலை என்னன்னு பார்க்கிறா. அடுத்து அந்த தாய் என்ன செய்யறா அப்படின்னு பார்க்கும்போது அனுதினமாக மனம் திரும்புகிறார். அனுதினமாக வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் இப்படிப்பட்ட குணாதிசயம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை இப்படிப்பட்ட குணாதிசயத்தில் நான் பலவீனம் உள்ளவளாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட குணாதிசயத்தில் நான் சற்று பின்வாங்கி இருக்கிறேன் என்று சொல்லி அனுதினமாக மனம் திரும்புகிறவள். இப்போ அனுதினமாக மனம் திரும்புகிற ஒரு தாய் அனுதினமாக மற்றவர்களை மன்னிக்கிறவள். இப்போ இந்த குணாதிசயத்தை பார்க்கும்போது இந்த உண்மையான விசுவாசம் எதற்கு நேராக வழி நடத்துது? அது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் தினந்தோறும் வேத வாசிப்பு, தினந்தோறும் என்னுடைய ஆத்தும நிலையை உணர்தல், தினந்தோறும் மனம் திரும்புதல், தினந்தோறும் மற்றவர்களை மன்னிக்கிறவள். அடுத்து பார்க்கும்போது பரிசுத்த குணாதிசயத்தில் வளருகிறவள். வேதத்தை வாசிக்கும் போது வேதம் என்ன குணாதிசயத்தை என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குது, எப்படிப்பட்ட நிலையை எதிர்பார்க்கிறது என்பதை பார்த்து நான் அந்த குணாதிசயத்தில், அந்த பரிசுத்த குணாதிசயத்தில் வளருகிறவள். அத்தோடு மட்டும் இல்லை, அந்த பரிசுத்த அணுகுமுறையில் நான் நடைமுறைப்படுத்தி அந்த அணுகுமுறையில் நான் வளருகிற ஒரு மகளாக இருக்கிறேன். வேதத்தை வாசிப்பது என்பது அது சரி நான் இன்னைக்கு பைபிள் வாசித்துட்டேன் என்பதோடு நிற்பதல்ல. அதில் இருக்க ஆழமான காரியம் என்ன? நான் யார்? என்னுடைய தேவன் யார்? நான் எங்கே பலவீனமாக இருக்கிறேன்? நான் எங்கே பலமுள்ளவனாக இருக்கிறேன்? நான் எப்படி மனம் திரும்புகிறேன்? நான் எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறேன்? என்னுடைய வேதபூர்வமான நடத்தை இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்குது? அதை நான் எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்? இது எல்லாவற்றையும் பார்ப்பது அந்த வேத வாசிப்பு. இதை எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு தாயால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க முடியும். இதை பார்க்காத ஒரு தாயால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. போலியான விசுவாசம் ஒருபோதும் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்காது. உண்மையான விசுவாசம் மட்டும்தான் அது விசுவாசத்தை தொடர செய்யும், விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும். நான் போலியான விசுவாசி அப்படின்னா நான் சுலபமாக கண்டுபிடிச்சலாம். அந்த விசுவாசத்தை நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன், நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், தேவனுக்கு நன்றி எறிதல் உள்ளவனாக இருக்க மாட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் வேதத்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வேதத்தை கற்றுக் கொடுக்கலனாலே என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை காண்பித்து விடும். நான் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை காண்பித்து விடும். ஏன்னா நான் உண்மையான விசுவாசம் உள்ள ஒரு தாயாக இருக்கும்போது அந்த தாய் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துகிற காரியத்தை என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற விசுவாசத்தோடு, என்ற வைராக்கியத்தோடு இருப்பா. இதுதான் தீமோத்தேயுடைய பாட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க. தீமோத்தேயுடைய பாட்டி ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு அதை கொண்டு வந்து தன்னுடைய மகள்கிட்ட சொல்றாங்க. அந்த மகள் அந்த சுவிசேஷத்தை கேட்டு ரசிக்கப்படுறான். அங்க விசுவாசம் தொடர்கிறது. அந்த விசுவாசம் இந்த தீமோத்தேயுடைய பாட்டியோடு நிக்கல, அங்க விசுவாசம் தொடர்கிறது. அந்த விசுவாசம் அடுத்து தன்னுடைய தீமோத்தேயுடைய தாயிட்ட போது, தீமோத்தேயுடைய வாழ்க்கை அந்த பாட்டியோடைய வாழ்க்கையும் அந்த தாயோடைய வாழ்க்கையும் பார்க்குறா. இவங்க ரெண்டு பேரும் அந்த உண்மையான விசுவாசத்தோடு அந்த உண்மையான விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துகிறாய் அனுதினமும் பரிசுத்த குணாதிசயத்தில் வளருகிறதை பார்த்து அவனும் இந்த சுவிசேஷத்தின் மீது தாக்கத்தை உடையவனாய், ஈர்ப்பு உடையவனாய் காணப்படுகிறான். அதனாலதான் பவுல் இந்த சுவிசேஷத்தை சொன்னோனே அவனுடைய வாழ்க்கையில அந்த நிச்சயமான நம்பிக்கை வந்தது. அதனாலதான் பவுலுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவன் ஆர்வமாய் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து பவுலுக்கு பின்னாடி போறான். அதுக்கு பின்னாடி இருக்க பேக்கப் அவனுடைய பாட்டியும் அவனுடைய தாயினுடைய விசுவாசம் இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையை பாதிச்சு. இன்று உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிக்குதா? ஒரு தாயா உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்குதா? உங்களுடைய வேத வாசிப்பு உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்குதா? உங்களுடைய ஜெபம் உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்குதா? உங்களுடைய பரிசுத்தமான வாழ்வு உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்குதா? பாதிக்கல அப்படின்னா நான் இன்னும் உண்மையான விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தாத விசுவாசம் செத்ததா இருக்கு. நம்ம யாக்கோபுல பார்த்துருக்கோம். யாக்கோபுல சொல்லும்போது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. அப்ப அது விசுவாசமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய விசுவாசம் மற்றவர்களை பாதிக்கிறதா இருக்கிறது.
அடுத்து நீங்கள் உண்மையான விசுவாசி என்று நீங்கள் நினைத்து அதை நம்பி உண்மையாகவே விசுவாசியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த விசுவாசத்தை உங்களுடைய தலைமுறைக்கு, உங்களுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? உங்களுடைய பிள்ளைக்கு இந்த விசுவாசத்தை முன்னுரிமை கொடுத்து கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை பாருங்க. விசுவாசத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு தாய் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளையை ஆவிக்குரிய தாக்கத்துக்கு நேராக வழி நடத்துகிறாள். என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை தான் முக்கியம், விசுவாசம் தான் முக்கியம் என்று நினைத்து என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்கும் தேவனுக்கும் முன்னுரிமை கொடுக்கிற ஒரு தாய் நிச்சயமாய் அந்த விசுவாசத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவளாக இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது விசுவாசம் உள்ள தாய் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன் பிள்ளைகளை அதன்படி வளர்க்கிறவளாய் இருக்கிறாள். அதை இப்ப நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பார்க்கும்போது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்து அவைகளை இன்னார் இடத்தில் என்று கற்றாய் என்று நீ அறிந்ததும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்ப அந்த தாய் என்ன செஞ்சிருக்கிறாங்க அங்க பார்க்கும்போது, இன்னார் இடத்துல என்று கற்றாய். பவுல் என்ன சொல்றார்? இந்த விசுவாசத்தை, இந்த ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தும் இந்த ஞானமுள்ள பரிசுத்த வேத எழுத்துக்களை யார் இடத்துல இருந்து கற்ற? அந்த விசுவாசம் உள்ள தாய்மார்களிருந்து கற்றாள். அந்த விசுவாசம் உள்ள தாய்மார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அங்க வாழ்க்கையில வேதத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார்கள். அந்த லோவிசாலும் ஐனிகேயாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ப்ரையாரிட்டி என்னவா இருந்துச்சு? வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேதத்தை நடைமுறைப்படுத்தணும், வேதம் முக்கியமானது என்பதை அந்த தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுத்தார். அதை பவுல் இங்க சாட்சி சொல்றாரு. பவுலும் பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து அந்த 2 தாய்மார்களுக்கு இங்க என்ன சாட்சி சொல்றாருன்னா, நீ யார் இடத்துல இந்த விசுவாசத்தை கற்றா, அவங்க எப்படி இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க, அவங்க எப்படி இந்த வேதம் முக்கியமானது, இந்த வேதத்தினுடைய விசுவாசம் முக்கியமானது, அது உன்னை எங்கே வழி நடத்துகிறது என்பதை யார் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க சொல்லி கொடுத்ததுல நிலைச்சிருன்னு சொல்லி. இந்த இடத்துல பவுல் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், என்னுடைய சுவிசேஷத்தை நிலைச்சிருன்னு சொல்லலை. அதோட பிக்கெஸ்ட் மினிஸ்ட்ரி யார் பண்ணியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டியும் அந்த தாயும் பண்ணியிருக்காங்க. பவுலோடைய இம்பாக்டோட அங்க தீமோத்தேயுடைய பாட்டியும் அம்மாவுடைய இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. வேதத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்பிக்க வேண்டும். அந்த கற்பிக்கிறதுல கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் முன்னுரிமை என்பதையும் கற்பிக்க வேண்டும். இப்ப தேவனை நேசிப்பதில் குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும் என்றால், வேதம் எப்படி கற்றுக் கொடுக்கிறதோ அதன் மூலமாக தான் நானும் கற்றுக் கொடுக்கணும். இப்போ வேதத்தை அந்த பிள்ளைக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா வேதம் முக்கியமானது என்பதை சொல்லித்தரணும், வேதம் தான் பிரதானம் என்று சொல்லித்தரணும். அடுத்து வேதம் என்ன சொல்லி தருதோ அதை தான் நீங்களும் நானும் சொல்லித்தரணும். அதை விட்டுட்டு வேற எதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே நம்ம 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள். அப்ப இந்த பாட்டி இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரட்சிப்பு வேணும்னா உனக்கு வேதம் வேணும் என்பதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரட்சிப்புக்கு வேதம் இன்றியமையாதது என்பதை சொல்லி கொடுத்துருக்காங்க. வேதம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்பதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அங்க பவுல் சொல்றார், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. இந்த வேதம் தான் உன்னை கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக நடத்தும், கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக ரட்சிப்பை கொடுக்கும் என்பதை அந்த பாட்டியும் அந்த தாயும் தீமோத்தேயுவுக்கு எப்ப இருந்து? சிறு வயது முதல் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம் அப்படின்னா இந்த வேதத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வேதத்தின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இப்போ வேதம் முக்கியம், வேத வசனம் முக்கியம், வேத வசனத்தினால தேவன் உங்களையும் ஜெனிப்பிக்கிறார் என்று பார்க்கும். அடுத்து யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். வேத வசனம் தான் என்னை பரிசுத்தப்படுத்தும், வேத வசனம் தான் முக்கியமானது என்பதை காட்டுகிறோம். அப்ப தீமோத்தேயுடைய வாழ்க்கையில எப்படி அந்த தீமோத்தேயுடைய சிறு வயது முதல் அவனுடைய பாட்டியும் அவனுடைய அம்மாவும் அவனுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தாங்களோ, அதே போல நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுடைய சிறு வயது முதல், சிறு வயதிலிருந்தே இந்த வேதத்தை வாசிப்பதனுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
எவ்வளோக்குள்ள சின்ன பிள்ளைகளா இருக்காங்களோ அப்ப இருந்தே என்ன செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு தாய் அந்த சிறு குழந்தை இடத்துல வேதத்தை வாசிக்கணும், கூட சேர்ந்து வாசிப்பதனுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கணும். வாசிப்பது மட்டும் இல்ல, வேதத்தை படிப்பதனுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கணும். வேத வசனத்தை மனப்பாடம் செய்வதை கற்றுக் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ப வேதத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா வேதத்துலதான் ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லணும். இந்த ரட்சிப்பு இருக்கிற இந்த வேதத்தை நான் தினந்தோறும் வாசிக்கணும். தினந்தோறும் வாசித்து, தினந்தோறும் படித்து, தினந்தோறும் மனப்பாடம் செய்து, தினந்தோறும் என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக சிறு வயது முதல் கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு தாயினுடைய பொறுப்பாக இருக்கிறது. இதை யார் செய்ய முடியும்? வேதத்தை நேசிக்கும் தாயால மட்டும்தான் வேதத்தை முக்கியத்துவம் கொடுக்க முடியும். வேதத்தை நேசிக்கும் தாயால மட்டும்தான் வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் செய்யாத ஒன்றை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில வேதம் பாதிக்கப்பட்டிருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில வேதம் பாதிச்சிருக்கணும். நீங்க வேதத்தை புரிஞ்சு கொண்டிருக்கணும். நீங்க அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கணும். அப்ப மட்டும்தான் அது உங்களுடைய பிள்ளையை தாக்கும். அப்ப மட்டும்தான் அதனுடைய முக்கியத்துவம் உங்களுடைய பிள்ளைக்கு புரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. அப்ப ஒரு தாயா என்னுடைய வாழ்க்கையில வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் அறிஞ்சிருக்கிறேனா? ஒரு தாயா வேதத்திலிருந்து மட்டும்தான் ரட்சிப்பு இருக்கு என்பதை நான் விசுவாசிக்கிறேனா? ஒரு தாயா வேத வசனத்தின் மூலமாக மட்டும்தான் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்துக்கு நேராக போக முடியும் என்ற விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறீங்களா? அப்படின்னா வேதம் மட்டுமே என்ற சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் அது என்னுடைய வாழ்க்கையை பாதிச்சு, அதனுடைய வாழ்க்கையை தாக்கி, அதுக்கு நான் கீழ்ப்படிந்து, அதை நான் படித்து, அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து, அது என்னுடைய தலைமுறைக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு செல்லும். அப்படி வாழலை அப்படின்னா உங்களுடைய பிள்ளைக்கு அது எந்த விதமான முக்கியத்துவத்தையும் கொடுக்காது. அதை விட்டுட்டு டெய்லி எனக்கு வேலை தான் முக்கியம், அது என்னுடைய பொழுதுபோக்கு தான் முக்கியம், என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் தான் முக்கியம், என்னுடைய பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்கள் கூடயே இருக்கிற உங்களுடைய பிள்ளை நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு பார்த்து அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். எப்பயாச்சும் நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கிறத பார்த்து என் பிள்ளை அடுத்த நாளே வேதத்தை வாசிக்காது. எப்பயாவது ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறதுல பார்த்து என்னுடைய பிள்ளைக்கு ஃபேமிலி ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. எப்பயாவது நான் ஜெபம் பண்ணுறதை பார்த்து, எப்பயாவது நான் வேதம் வாசிக்கிறத பார்த்து, எப்பயாவது திருச்சபைக்கு வரதை பார்த்து என்னுடைய பிள்ளைக்கு திருச்சபை, வேதம், ஜெபம் முக்கியம் என்பது ஒருபோதும் தெரியாது. அனுதினமாக அதை செய்யும்போது, அனுதினமாக வேதத்தை வாசிக்கும் போது, அனுதினமாக ஜெபிக்கும் போது, அனுதினமாக வேதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது, என்னுடைய லைஃப்பில் இதுதான் ப்ரையாரிட்டின்னு சொல்லி நீங்கள் வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைக்கு அது தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அப்போ ஒவ்வொரு தாயும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளையை நீங்கள் நேசிக்கிறீங்க என்பதை வெளிக்காட்டுவதை விட நீங்கள் வேதத்தை நேசிக்கிறீர்கள் என்பதை வெளிக்காட்டுங்கள். நான் என் பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி அரவணைச்சு கொஞ்சறதை விட, அப்படி உங்கள் அன்பை வெளிக்காட்டுறதை விட, நீங்கள் வேதத்தை நேசிக்கிறீர்கள், வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை இன்னும் அதிகமாக வெளிக்காட்டுங்கள். அப்போதுதான் அந்த குழந்தைக்கு தெரியும் வேதம் முக்கியம், ஜெபம் முக்கியம், ரட்சிப்பு முக்கியம், திருச்சபை முக்கியம். அது வரைக்கும் உங்கள் பிள்ளைக்கு தெரியாது. உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து வேதத்தை வாசிங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அதை ஆரம்பிங்க. உங்கள் கைக்குள்ளே இருக்கும்போது அதை ஆரம்பிங்க. தேவன், ஏன்னா நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் தன்னுடைய வார்த்தையாகிய விதையை அவளுடைய இருதயத்தில் விதைக்கிறார். புரியாதுங்க, ஒன்றும் தெரியாதுங்க, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன குழந்தை தானே அப்படி நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுடையது. கர்த்தருடைய வார்த்தையானது அந்த சிறு குழந்தையோடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக அந்த சிறு குழந்தையுடைய இருதயத்தில் தன்னுடைய வார்த்தையை விதைத்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ப்ராசஸை நீங்கள் டெய்லி செய்யணும். டெய்லி கூட சேர்ந்து என்ன செய்யுங்க அப்படின்னா வேதத்தை வாசிங்க, வேதத்தை மறந்துடாதீங்க. அதனால தான் இங்கே நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை அங்கேருந்து சொல்கிறார். 2 தீமோத்தேயு எடுத்துக்கோங்க, 3ஆம் அதிகாரத்தில் இந்த கான்டெக்ஸ்ட்டில் தான் அந்த 15, 16, 17 வசனத்தை வாசிக்கிறோம். அந்த தாயும் அந்த பாட்டியும் வேதம் இவ்வளோ முக்கியம்னு சொல்லி, இந்த வேதத்தின் மூலமாக தான் கிறிஸ்துவை பார்க்க முடியும், இந்த வேதத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு என்று சொல்லி, அப்படி சொல்லும்போது தான் 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தரணும், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ சிறு வயது முதல் அந்த
குழந்தைக்கு வேதம் மட்டுமே என்ற சத்தியத்தை தொடர்ச்சியாக விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். வேதம் போதுமானது என்ற சத்தியத்தை தொடர்ச்சியாக விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வேதத்தை வாசிக்கும் போது என்ன நடக்குது? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக அந்த குழந்தை நடத்தப்படுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த குழந்தைக்கு ரட்சிப்பு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக மட்டுமே என்ற சத்தியத்தை தொடர்ச்சியாக போதிக்கிறோம். வேதத்தை வாசிக்கும் போது அந்த குழந்தைக்கு என்ன செய்யறோம்? மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கிறோம். வேதத்தை வாசிக்கும் போது என்ன செய்யறோம்? மனுஷன் எவ்வளவு தூரம் பாவத்தில் இருக்கிறான் என்பதை சொல்லுகிறோம். வேதத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றோம்? நீ இந்த குழந்தையா இருக்கிற நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கிற என்பதை கற்றுக் கொடுக்கிறோம். நீ தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிற என்பதை கற்றுக் கொடுக்கிறோம். நீ தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக நிற்கிற என்பதை கற்றுக் கொடுக்கிறோம். நீ தேவனுக்கு கீழ்ப்படியாம அவரை எதிர்த்து நிற்கிற என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்ப வேதத்தை வாசிக்கும் போது எவ்வளவு விஷயம் நடக்குது பாருங்க. இப்ப வேதத்தை வாசிக்கும் போது வேதம் விதைக்கப்படுகிற அட் த சேம் டைம் நான் யார் என்பதை அந்த குழந்தைக்கு சொல்லி, அந்த குழந்தை யார், இந்த குழந்தை யார் என்பதை, நீ பாவி, நீ தேவனுடைய கோபத்துக்கு நேராக இருக்கிற, நீ முரட்டாட்டம் உள்ளவ, நீ தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்ட, நீ தேவனுடைய எதிரி என்பதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீ கீழ்ப்படியாமின் பிள்ளை என்பதையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதே வேளையில தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார், தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார், தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் தொடர்ச்சியாக கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, சகையுடைய வாழ்க்கையை சொல்லுவோம், கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை சொல்லுவோம், தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து பேசணும், மனம் திரும்புகிற காரியத்தை குறித்து பேசணும். சிறு குழந்தைகளுக்கு வேதத்தில் நடந்த அந்த தேவன் யார் என்பதை கற்றுக் கொடுங்க. கொஞ்சம் புரிகிறவங்களுக்கு மனம் திரும்புதலுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லிக் கொடுங்க. இல்லை பையன் பெரிய பையன் ஆகிட்டான், அவனுக்குள்ள உட்காந்து வேதத்தை வாசிக்க முடியாது நினைக்காதீங்க. டெய்லி கேளுங்க, வேதத்தை வாசிக்கிறியா? வேதத்தை வாசிக்கல அப்படின்னு சொன்னால் கூட உட்காந்து வாசிங்க. வேதத்தை கற்றுக் கொடுங்க. வேதத்தில் என்னென்ன சொல்லியிருக்கு என்பதை சொல்லுங்க. இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினால மட்டுமே என்பதை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினால மட்டும்தான் ரட்சிப்பு என்பதை கற்றுக் கொடுங்க. அப்படி இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கலனா தண்டனை உண்டு, நரகம் உண்டு என்பதை கற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிற மனுஷனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை கற்றுக்கொள்ளுங்க. நற்கிரிகளால் ரட்சிப்பு இல்லை, தேவனுடைய இலவசமான கிருபையினால மட்டுமே ரட்சிப்பு என்பதை கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் எப்பொழுது விதைக்கப்படணும்? சிறு வயது முதல். ஏன்னா தீமோத்தேயுடைய வாழ்க்கையில இப்படி இந்த வேதம் விதைக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த டாக்டரினஸ், இந்த கிருபையின் போதனைகள்லாம் கஷ்டம் இல்லை, வேதத்தில் அது இருக்கு. இந்த கிருபையின் போதனைகள் வேதத்தில் இருக்குது. இந்த கிருபையின் போதனையை வேதத்திலிருந்து கற்றுக் கொடுங்க. இப்போ கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா முதலாவது நான் இந்த வேதத்தை இப்படி விசுவாசிக்கணும். நான் பாவி என்பதை நான் உணர்ந்திருக்கணும். எனக்கு தண்டனை இருக்கு என்பதை உணர்ந்திருக்கணும். என்னை தண்டனையிலிருந்து காப்பாற்றினவர் தேவன் என்பதை உணர்ந்திருக்கணும். நான் சிலுவை மரணத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்திருக்கணும். அந்த கிருபை இலவசமாக எனக்கு கிடைச்சது என்பதை உணர்ந்திருக்கணும். பரலோகம் இருக்குது என்பதை உணர்ந்திருக்கணும். நரகம் இருக்குது என்பதை உணர்ந்திருக்கணும். தேவனுடைய தண்டனையும் கோபமும் இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ளும். ஒரு விசுவாச தாயினுடைய பொறுப்பு பெருசு. ஒரு தாயினுடைய பொறுப்பு பெருசு. விசுவாச தாய் என்ன செய்யறா அப்படின்னா, இப்படி சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை வேதபூர்வமாய் நடக்க செய்கிறாள். வேதபூர்வமாய் நடக்க செய்கிறாள். வேதபூர்வமாய் நடக்க செய்வதற்கும் வேதம் போதுமானதாக இருக்கிறது. அதை நம்ம 2 பேதுரு 1:3-4 வாழ்விற்கும் பரிசுத்தமாகுதலுக்கும் வேதம் போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய பரிசுத்தத்துக்கும் வேதம் போதுமானதாக இருக்குது. அதே தான் நம்ம 2 தீமோத்தேயு 3:16 பார்க்குறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்பதற்கு வேதம் போதுமானதாக இருக்கிறது. அடுத்து எபிரேயர் 4:12 சொல்லும்போது இருதயத்தின் நினைவை வகையறுக்கிறது வேதம். எது சரி எது தவறு என்பதை சுட்டி காட்டுகிறது வேதம். வேதம் என்பது ஒரு ஒழுக்க கதை அல்ல, இல்லை பெட் டைம் ஸ்டோரிஸ்க்காக நம்ம வாங்குற புக் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதம் என்பது ஒரு ஒழுக்க கதைகள் அல்ல, அல்ல பெட் டைம் ஸ்டோரிஸ்க்காக வாங்குற ஒரு ஸ்டோரி புக் அல்ல. வேதம் தேவனுடைய பரிசுத்த எழுத்து. வேதம் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டது. வேதத்தில் ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் அவனுடைய ஆத்மாவுக்கு உயிரை கொடுக்கிறது. அது மேன்மையானது, அது முக்கியத்துவம் வாய்ந்தது, அது மகிமையானது, அது பரிசுத்தமானது என்ற விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் தேவை. அது என்னுடைய பரிசுத்த வாழ்வுக்கு உதவுகிற ஒரு தேவனுடைய வல்லமையா இருக்கு. இப்படி நீங்க வேதத்தை பார்க்குறீங்களா? இப்படி நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா? இப்படி நீங்க வேதத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? இப்படி அர்ப்பணிச்சா மட்டும்தான் அது என்னுடைய அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகும். எவ்வளோ பெரிய தாக்கம் பாருங்க. அதனால தான் நம்ம ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஹட்சன் டெய்லருடைய சினாரியோவும் இதே மாதிரி தான்.
அவங்களுடைய அம்மா அமிலா டெய்லர், அவங்களுடைய அப்பா டெய்லர். அவர் என்ன செய்கிறாங்கன்னா, அம்மா ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஸ்திரீ, அப்பா ஒரு நாமினல் கிறிஸ்டியன். அவங்க அப்பாவுக்கு ஹட்சன் டெய்லரை வந்து இந்த உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வச்சு இந்த உலக அறிவுனால் வழி நடத்தணும், இந்த உலக அறிவுனால் அவனை ஒரு பெரிய மனுஷனை ஆக்கணும் தான் ஆசை. ஆனால் அவங்களுடைய அம்மா அமிலா டெய்லர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஹட்சன் டெய்லர் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அந்த தாய் ஹட்சன் டெய்லரோட உட்காந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க தொடர்ச்சியாக வாசிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே பாருங்கள், வீட்டிலேயே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மோட்டிவ்ஸ் டிஃப்ரென்ஸ். அப்பாவுடைய ஆசை அவனை ஒரு பெரிய ஆண்டர்பிரினர் ஆக்கணும், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக்கணும், உலக ஞானத்தால் நிறைஞ்சிருக்கணும் ஆசை. ஆனால் அவங்களுடைய தாயோடைய ஆசை அவனை ஊழியக்காரன் ஆகணும்னு ஆசை. அதுக்காக அந்த அம்மா அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து அவனோட சேர்ந்து வேதத்தை வாசித்தாங்க. 15 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அவனை வெளியே அனுப்பிச்சி விட்றாரு. இருந்த போதிலும் வெளியே போகிற இடத்துல இவங்க அம்மா தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணும்போது இந்த ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையில் ஒரு ட்ராக்ஸை வாசிக்கும்படியான ஒரு சூழல். அந்த ட்ராக்ஸ் அவனுடைய பாவ நிலையை உணர்ந்து அதை சுவிசேஷத்தை சொல்லிச்சு. அதை விசுவாசித்து மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து அவங்களுடைய அம்மாட்ட பேசி அவங்களுடைய ஜெபத்தினால அவன் சைனாவுக்கு மிஷினரியாக அனுப்பப்பட்டார் ஹட்சன் டெய்லர். இன்னைக்கே சைனாவில் சுவிசேஷம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஹட்சன் டெய்லர் சைனாவில் 51 வருஷம் மிஷினரி ஆவாங்க. இன்னைக்கு சைனாவில் சுவிசேஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஹட்சன் டெய்லர். ஹட்சன் டெய்லர் சைனாவுக்கு போனார்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய அம்மா அமிலா டெய்லர். அவங்களுடைய ஜெபம், தேவன் தாயின் ஜெபத்தை கேட்கிறார். தேவன் ஒவ்வொரு தாயினுடைய ஊக்கமான ஜெபத்தை கேட்கிறார். ஆதியாகமம் 21:16-17 ஆகாருடைய தாயினுடைய ஜெபத்தை கேட்கிறார். 1 சாமுவேலில் பார்க்கும்போது அன்னாளுடைய ஜெபத்தை கேட்கிறார். தேவன் ஜெபத்தை கேட்கிறார். தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இங்க பார்க்கும்போது அந்த அமிலா டெய்லருடைய வாழ்க்கையை பாருங்க, அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க. வீட்டுக்குள்ளே 2 டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸ் இருந்தாலும் அங்கே அந்த தாய் அந்த விசுவாசத்தில் உறுதியாக நின்றனால, அந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தினால, அந்த விசுவாசத்தை காண்பிச்சனால, அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தனால இன்னைக்கு சைனாவுக்கு சுவிசேஷம். அதே போலதான் மரியாளுடைய வாழ்க்கை, இயேசுவினுடைய தாயுடைய வாழ்க்கை. இயேசுவினுடைய தாய் இயேசுனுடைய சகோதரர்கள்லாம் இயேசுவை விசுவாசிக்கல. யாக்கோபு, யூதா, யோசே என்பவர்கள்லாம் இயேசுவை விசுவாசிக்கல. நம்ம புதிய ஏற்பாடு சுவிசேஷங்களை வாசிக்கும் போதும் அவரை விசுவாசிக்கல. ஆனால் இந்த தாயினுடைய தாக்கம், இந்த தாயினுடைய ஜெபம், இந்த தாய் இயேசுவை குறித்து தன்னுடைய அண்ணனாக இருந்த போதிலும் அந்த இயேசுவை குறித்து அந்த யாக்கோபுக்கும் யூதாவுக்கும் யோசேவுக்கும் தொடர்ச்சியாக இந்த இயேசுவை சொன்னதனுடைய விளைவு, இயேசு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதனுடைய விளைவு, எருசலேம் திருச்சபையினுடைய போதகனான யாக்கோபு ஒரு நிருபத்தை எழுதினான். யாக்கோபு யூதா திருச்சபையில முக்கியமான நபரானான். அதே யூதா நிருபத்தை எழுதினான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தாக்க முடியும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய தாக்கத்தை அதிகமாக கொடுக்க முடியும். அதுக்கு ஹட்சன் டெய்லரோட அம்மா ஒரு உதாரணம். அடுத்து அன்னாள் ஒரு உதாரணம். இயேசுவினுடைய தாய் மரியாள் ஒரு உதாரணம். இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை அப்படின்னா, விசுவாசம் உள்ள தாய்கள் தேவை, விசுவாசம் உள்ள தாய்மார்கள் இந்த சமுதாயத்தில் தேவை. இந்த சமுதாயத்தில் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னா சுவிசேஷ பணிக்காக அர்ப்பணிக்கிற ஆண்கள் தேவை. அந்த ஆண்களை உருவாக்குவதற்கு ஒரு விசுவாசம் உள்ள தாய் தேவை. அழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் விசுவாசம் உள்ள தாய் வேதத்தை கற்றுக் கொடுத்து, வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்து, ஆத்ம பாரத்தோடு அந்த குழந்தையை வளர்ப்பது அவசியம். சத்தியத்தை சொல்லி வளர்ப்பது அவசியம். இன்னைக்கு இந்த சமுதாயம் விசுவாசம் உள்ள தாயை இழந்துருச்சு. விசுவாசம் உள்ள தாய்மார்கள் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதில் கூச்சப்படுறோம், பிள்ளைகள்கிட்ட கற்றுக் கொடுப்பதற்கு கூச்சப்படுறோம், அல்ல தயங்குறோம். தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவன் உங்களுக்கு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய குழந்தை எவ்வளோ பெரிய பையனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொறுப்பு அந்த குழந்தையோடு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பது. இன்னைக்கு திருச்சபையில் இல்லை அடுத்த ஊழியர்கள், இந்த சமுதாயத்தில் போய் சுவிசேஷம் சொல்வதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா வீட்டில் அப்படி வளர்க்கப்படலை. வீட்டில் சுவிசேஷத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லலை. வீட்டில் தாய் விசுவாசம் உள்ள தாய் அந்த விசுவாசத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகல. திருச்சபை ஒரு பாட்டாக இருந்தாலும் அதோட மிகப்பெரிய பாட்டு வீட்டில் ஒரு தாய் வீட்டில் உட்காந்து அந்த சுவிசேஷம் சொல்லி அந்த விசுவாசத்தை கடத்தணும், விசுவாசத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போகணும். அதுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சத்தியம் உண்மை அப்படி நம்புனீங்க அப்படின்னா
இந்த சத்தியம் வேதபூர்வமானது, இந்த சுவிசேஷம் வேதபூர்வமானது நம்புனீங்க அப்படின்னா, இதை கேட்டு நீங்கள் விசுவாசிங்க அப்படின்னா, உங்களுக்கு இதை கேட்கும் போதே தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, இந்த விசுவாசத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தி வாழணும், இந்த விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு. அந்த பொறுப்பை செய்யுங்க. தேவன் உங்களுடைய உழைப்பை பார்க்கிறார். தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். தேவன் நீங்கள் எப்படி உங்களுடைய பிள்ளையை வளர்க்கிறீங்க என்பதை பார்க்கிறார். தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் தருவார். ஆகாட்ட சொன்னார், நான் உன்னை கேட்டேன், நான் உன்னோட ஜெபத்தை கேட்டேன். அதே போல் அண்ணாள்கிட்ட சொல்கிறேன், அவனோட ஜெபத்தை கேட்டேன். உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பலவீனமாயிராதீங்க, உற்சாகமாக இருங்க. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அதே வேளையில் தேவன் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிங்க, இந்த சுவிசேஷத்தை நடைமுறைப்படுத்துங்க, இந்த சுவிசேஷத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது தேவன் ஒரு பெரிய ஒரு சந்ததி எழுப்புகிறார். அந்த சந்ததி சுவிசேஷத்துக்காக வாழுகிற சந்ததி, அந்த சந்ததி சுவிசேஷத்தை கூறுகிற சந்ததி, அந்த சந்ததி பரிசுத்தமான சந்ததி, அந்த சந்ததி அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துகிற சந்ததி. அது மரியாளுடைய வாழ்க்கையில பார்க்கணும். யாக்கோபு எருசலேம் திருச்சபையினுடைய போதகனாக இருந்து அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினார். யூதா வெளியே உபத்திரவத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு, உபத்திரவத்தில் இருந்த யூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினான். இன்னைக்கு உங்க பிள்ளை என்ன செய்ய போகுது? ஜெபம் பண்ணுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.